இந்திய அணிக்கு ஆட்டம் காமிச்சிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். 9th விக்கெட் பார்ட்னர்ஷிப் எல்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து 50 ரன்னுக்கு மேல கொண்டு போயிட்டாங்க. லிட்டரலி விக்கெட்டே எடுக்க முடியாம இந்திய அணி பவுலர்கள் வந்து திணறிக்கிட்டு இருந்தாங்க. 2 நாள்ல முடிஞ்சிடும், 3 நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 5வது நாளை நோக்கி போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே கம்மி ரன் தான், இந்தியா கன்ஃபார்ம் வந்து ஜெயிச்சிருவாங்க. இருந்தாலுமே கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்திய அணி செஞ்ச தவறுகள் என்னென்ன எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணா பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ பத்தி நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதாவது ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலைமையில பாத்தீங்கன்னா அணையிற விளக்கு வந்து பிரகாசமா எரியும் அப்படிங்கிற மாதிரி லிட்டரலி முடிஞ்சு போச்சு வெஸ்ட் இண்டீஸ். அவ்வளவுதான், இனிமேல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது நேத்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. கம்பேக் கொடுத்து 2 பேரும் சேர்ந்து 100 போடுறாங்க. 100 போட்டு அதாவது ஒரு மாதிரி லிட்டரலி முடிஞ்சு போச்சுடா, இவங்க என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அங்க இருந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து இப்படி ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். கேம்பால் பாத்தீங்கன்னா சூப்பரா பேட்டிங் பண்ணி வந்து 115 ரன்கள் அடிச்சு அவங்க டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் ஹோப், நான் உங்களுக்கு ஹோப் கொடுக்குறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற மாதிரி பேட்டிங் ஆடி அவர் ஒரு 103 ரன்கள் 100 அடிச்சாரு. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருமே வந்து கொண்டு போயிருவாங்க போல இருக்கு, லீட் பண்ணி கொண்டு போயிருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 90 ரன் 80 ரன் வந்து லீட் பண்ணி நீங்க விட்டுட்டு போயிட்டு 6 விக்கெட் ஆயிருச்சு. ஆனா இதுவே இவங்க 2 பேரும் இன்னும் ஒரு 25 ஓவர் 30 ஓவர் இவங்க 2 பேருமே நின்று இருந்தாங்க அப்படின்னா ஒரு 200 250 ரன்கள் வந்து டார்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து இந்த மேட்ச் அதிகபட்சம் டிரா ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஆனா டிரா ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருந்துச்சு. அதுல இருந்து யார் தடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜடேஜா அவர்கள் தான். கரெக்டான நேரத்துல பாத்தீங்கன்னா கட்டையை போட்டு வந்து கேம்பாவோட விக்கெட் வந்து எல்பிடபிள்யூ எடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல வந்து இந்தியா பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபீல்ட் செட் வந்து ரொம்ப மொக்கையா வச்சிருந்தாரு. அதுதான் நம்ம இங்கிலாந்து சீரீஸ்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். வந்து ஃபீல்ட் செட் பார்க்கும்போது இந்த கமெண்டேட்டர் அவங்களே வந்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க, என்னங்க ஃபீல்ட் செட் இப்படி பண்ணி வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இவங்க வந்து திணறாங்க, அழகா ஈஸியா வந்து முடிக்கலாம், இவங்க வந்து பாத்தீங்கன்னா திணறிக்கிட்டு இருக்காங்க, ஃபீல்ட் செட் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கில்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல வேற ஓடி சீரீஸ்ல வேற கேப்டன் வேற ஆகுறாரு. அது அந்த கூத்தெல்லாம் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே வந்து ரன்னை தேத்தி கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அங்க இருந்து பாத்தீங்கன்னா இவர் கேம்பால் அவுட் ஆனாலுமே பாத்தீங்கன்னா அவங்க கேப்டன் வந்து சேஸ் வந்து ரோஸ்டன் சேஸ் வந்து ரொம்ப நாள் வந்து சரியா ஆடாம இருந்தாரு. கேப்டனை வேற போட்டிருக்காங்க கரெக்டா ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவரு ஒரு 40 ரன்கள் வந்து பாத்தீங்கன்னா தேத்தி கொடுத்தாரு. அங்க இருந்துதான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னே சொல்லலாம். அங்க வந்து அவர் விக்கெட் போகுது, அந்த மிடில் ஆர்டர் பொறுத்தளவு இப்படி ஒரு மோசமான ஆட்டத்தை வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். ஒரு இடத்துல இருந்து இவங்க 2 பேரும் 100 போட்டு இது பண்றாங்க, இவர் ஒரு 40-50 போடுறாரு வச்சுப்போம். அங்க இருந்து வந்து எல்லா இது எப்படி எடுத்துட்டு போகணும், அட்லீஸ்ட் ஒரு ஒரு சின்னதா ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து 20-30-40-20-15-20 அப்படின்னு கொண்டு போயிட்டு ஒரு 30-30 கொண்டு போயிருந்தாவே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 250 கொண்டு போயிருக்கு. அங்க இருந்து கொலாப்ஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 ரன்னுக்கு முடிக்கிறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா 3வது-4வது விக்கெட்ல இருந்து 6 விக்கெட் ஆயிடுச்சு. 8th விக்கெட் போயிடுச்சு, 9th விக்கெட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஒண்ணு போட்டாங்க பாருங்க, அவங்கள வந்து நிறுத்தவே முடியல. டீ டைம் போகுது, என்ன டைம் போனாலும் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே நிறுத்தவே முடியல. கிரவேஸும் பாத்தீங்கன்னா அப்புறமேட்டு பிளிப் அவர்லாம் ஒண்ணுமே ஆளவே சீல்ஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 2 பேருமே 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. அதுல வந்து அந்த பவுலர்களா இருக்கட்டும், பேட்ஸ்மேன் யாருமே வந்து சரியா வந்து பர்ஃபார்ம் பண்ணல. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா 6 அடிக்கிறாரு, பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்ல ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்றாரு. ஆனா சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா திருடிக்கிட்டே இருந்தாங்க. இது எதுக்குங்க சிங்கிள் விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே பேசிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி சிங்கிள் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து சரியான ரன்களை தேத்தி கடைசியில வெஸ்ட் இண்டீஸ் நீ 200 ரன்குள்ள ஆல் அவுட் ஆயிருங்க, இன்னிங்ஸ் வெற்றி பெற்று இந்தியா அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க 390 ரன்னு கொண்டு போயிட்டாங்க. இதுல முக்கிய பங்கு பாத்தீங்கன்னா கேம்பாலுக்கும் ஹோப்புக்கும் இருக்கு, அப்புறமேட்டு சேஸ் அவர் கேப்டன் அவர்களுக்கு இருக்கு. இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 250 ரன் அடிச்சிட்டாங்க. அப்புறம் கெவிஸ் பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு 50 ரன் அடிச்சிட்டாரு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நெருக்குவாட்டில் வந்து நல்ல ரன்களை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி விக்கெட் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஆட்டம் காட்டினாங்க. விக்கெட்டே போக நினைச்சிடல, எங்கடா பூம்ரா போடுங்கடா விக்கெட் வந்துருந்துச்சு. கடைசி நேரத்துல வந்து பூம்ரா வந்து ஒரு 3 விக்கெட்டுகள் வந்து எடுத்து கொடுத்தாரு. கரெக்டான நேரத்துல பூம்ரா கொண்டு வந்தனால பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கில்லோட ஒரு சரியான முடிவா இருந்துச்சு. இல்லைன்னா அதுவும் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும் அப்படின்னு சொன்னா கரெக்டான நேரத்துல வந்து ஒரு 3 விக்கெட்டுகளுமே எடுத்திருந்தாரு.
குல்தீப் யாதவ் பார்க்கும்போது 75 ரன்கள் எடுத்து விக்கெட்டே எடுக்காம வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து திணற மாதிரி இருந்துச்சு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு 3 விக்கெட் வந்து சூப்பராகவே எடுத்து கொடுத்தாரு. இந்த இதுல 5-3 போட்டு தாக்குறாப்புல தலைவன் அப்படின்னே சொல்லலாம். ஜடேஜா அவர்கள் கரெக்டான நேரத்தில் அவர் வந்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா விக்கெட் கேம்பா விக்கெட் வந்து விக்கெட் எடுத்திருந்தாரு. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் நேற்று ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஜெய்சாலுக்கெல்லாம் ஒரு ஓவர் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு இருந்தாங்க. ஒரு ஆளாக பார்க்கும்போது 390 ரன்கள் வந்து தேத்தி போட்டுட்டு போயிட்டாங்க. இது வந்து இந்தியா என்ன பண்ணும், 80-90 ரன்களை வந்து என்னப்பா ஒரு 20 ஓவரில் முடிச்சு விட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து கொஞ்சம் நிதானம் வந்து இந்திய அணி பொறுத்தளவு தெரிஞ்சு. நான் நினைச்சேன் KL ராகுல் போன இது மாதிரி அவுட் ஆயிரும் நினைச்சா அவர் எப்போதும் ஸ்டாண்டிங் போட்டாரு அப்படின்னா சூப்பராகவே நின்றுவாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய்சால் வந்து இறங்கி ஷாட் அடிச்சாரு. பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு 4 போச்சு, 2 4 தேத்தினார். சரி இன்னைக்கே முடிச்சு விட்டு போயிடுவோம், நாளைக்கு வரைக்கும் தேத்திக்கிட்டு போயிட்டு அடுத்த ஆஸ்திரேலியா சீரீஸ் இருக்கு, பார்த்தீங்கன்னா ஃபாரின் வேற கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2 4 அடிச்சு பார்த்தீங்கன்னா நிதானமா நின்னார். சரிப்பா அப்படியே தேத்திட்டு போயிடுவாங்க, நாளைக்கு காலையில வந்து ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ள வந்து மேட்சை முடிச்சிருவாங்க, கம்மி 2 தானேப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்த்துருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா நேற்று வந்து ஜெய்சால் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. வேர்கனோட பால்ல வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. லாங் ஆஃப் போச்சு. நான் கூட 6 இல்ல 4 போகுதுன்னு பார்த்தா ஆண்டர்சன் அங்க நின்று பாத்தீங்கன்னா கேட்ச பிடிச்சி விட்டு போயிட்டாரு. அதனால அவர் விக்கெட் போயிடுச்சு. அப்புறமேட்டு சாய் வந்தாரு, நிதானமா ஆட ஆரம்பிச்சிட்டார். சாயும் சரி KL ராகுல் 2 பேரும் பாத்தீங்கன்னா நிதானமா ஆடினாங்க. KL ராகுலை பொறுத்தளவு ஒரு 25 ரன்கள் தேத்தினாரு, 2 4. ஆனா சாயை பொறுத்தளவு ஒரு 5 4கள் அடிச்சிருக்காரு, 47 பால்ல 30 ரன்கள் தேத்திட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் களத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டுகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. இப்போதைக்கு ஒரு விக்கெட் தான் இருக்கு. சுமன் கில் இருக்காரு, துரு ஜூரல் இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டி. அந்த மாதிரி பேட்டிங்கை பொறுத்தளவு எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா ரன் என்னவோ தேவை அப்படின்னா ஒரு 58 ரன்கள் அடிச்சாங்க அப்படின்னா இந்திய அணி வந்து இந்த இதை வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு. இப்போதைக்கு இந்திய அணி தரப்புல பாத்தீங்கன்னா 63க்கு 1 விக்கெட் என்ற இழப்புல பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான விக்கெட்டுகளும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில வந்தவொடனே முடிச்சிடலாம் இதுவும் முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையிலேயே வந்து ரிசல்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 11 மணியெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் நான் சொல்றேன் 11 மணி. காலையில ஒரு 9 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்குதா, 9 வரைக்கும் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 10:30 11:30க்குள்ளே பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து டக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. எக்ஸ்ட்ரீமா போனா 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் விடலாம், அதுக்கு மேல விழுவறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் செகண்ட் டெஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல வேற லெவல்ல ஒரு மாறுதல் தெரியுது. வேற மாதிரி பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும் வந்து செம்மையா வந்து டேலண்டடா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், அடுத்த நடக்கிற சீரியஸ்க்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உந்துகோலா இருக்கும், மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும். ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபைட் பண்ணி இவ்வளவு தூரம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து வேற லெவல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. என்னப்பா அவங்கள 2 நாள்ல 3 நாள்ல முடிச்சிடலாம்னு சொன்னா முடிக்க முடியாது, எங்களை நாங்க வந்து நின்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 200 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வேற மாதிரி பேட்டிங் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்னை பொறுத்தவரை காலையிலேயே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்திய அணி செய்த தவறுகள் என்னென்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.